بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. பிறந்திருக்கிற அல்லாஹுடைய நடிகார்களே, அன்பான ஜமாத்தார்களே, இன்றோடு திருக்குர்ஆனிலே கிட்டத்தட்ட 10 ஜுஸுகள் நிறைவடைந்து விட்டன. குர்ஆனை 3 பாகங்களாக பிரித்தால் 3இல் ஒரு பங்கை நாம் நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் மீதம் 20 ஜுஸுகள் தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்க அறிவுறுவானாக. கேட்கக்கூடிய அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அன்பான ஜமாத்தார்களே, இன்று 2 சூறாக்கள் ஓதப்பட்டன. சூரத்துல் அன்ஃபால், சூரத்துல் தௌபா. இதனால் வரைக்கும் ஒரு சூறா தான் நம்ம ஓதணும். இன்று 2 சூறாக்கள் ஓதப்பட்டன. இனி அடுத்தடுத்து சூறாக்கள் எல்லாம் சிறியதாக இருக்கும். அடுத்த 2 சூறா, அடுத்த 3 சூறா, சின்ன சின்ன சூறாவாகும். முதலாவதாக ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஃபால். அன்ஃபால் என்றால் என்ன? போரிலே கிடைக்கின்ற அந்த கனிமத்து பொருளுக்கு, அதாவது சண்டை நடைபெறும், போர் நடைபெறும். அந்த போரிலே இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் விற்று செல்லுகின்ற அந்த பொருளுக்கு கனிமத் பொருள்கள் என்று சொல்லப்படும். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்று சொன்னால், அந்த கனிமத்து பொருள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை ஹலாலாக ஆகுமானதாக ஆக்கிவிட்டார். நமக்கு அது என்னது? ஹலால். அதை எடுத்து சரியாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ, அந்த போரிலே யார் யார் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அது எடுத்து அந்த அமீர், அந்த தலைவர் எடுத்து வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது அப்படிதான் நடத்தப்பட்டது. அப்போ முந்தைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த கனிமத்து பொருளை எப்படி அது ஹலாலாக ஆக்குவான்னு சொன்னால், அங்கேயும் போர் நடக்கும். போர் நடந்து முடிந்த பிறகு அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் ஒரு இடத்திலே, ஒரு மலை குன்றிலே, ஒரு பெரிய மலையின் மீது வைக்க வேண்டும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு வந்து அந்த பொருள்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் எரிந்து அது சாம்பலாக்கி விட்டு சென்று விடும். உண்மையிலே நம்மளுடைய உம்மத்து மாதிரி சலுகை பெற்றவர்கள், தள்ளுபடி பெற்றவர்கள் வேற எந்த உம்மத்துமே கிடையாது. வந்தது நம்ம கடைசி. ஆனால் சொர்க்கத்தில் முதலாவதாக போகக்கூடியது யாரு? நம்ம கடைசி உம்மத்து. இதுக்கப்புறம் எந்த உம்மத்தும் இல்லை, எந்த நபியும் இல்லை, எந்த ரசூலும் இல்லை. இதுக்கப்புறம் நேராக உலகம் அழிகிறது தான். உலகம் அழிஞ்ச பிறகு கேள்வி கணக்கு, மற்ற விஷயங்கள். ஆனால் சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடிய பாக்கியம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு, சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கினார்.
அப்புறம் அன்பாலில் அதை பற்றி அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தை பற்றி சொல்கிறார். அப்படியே அல்லாஹ் இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறார். அடுத்தபடியாக சூரத்து தௌபா பாவ மீட்பு, பாவ மீட்சி, நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து மீண்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் தௌபா. தௌபாவுடைய அர்த்தம் என்னங்க? இப்படியாவது வாழ்க்கையில ஒரு பெரிய பாவம் செஞ்சிருப்போம், அந்த பாவத்தை சொல்லி இனிமேல் அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அதன் பக்கம் நெருங்கவோ தொடவோ செய்யவோ எவ்வளவு பெரிய சிரமம் கஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அல்லாஹ் தஆலா 3 சஹாபாக்களுடைய அந்த வரலாறை நமக்கு இந்த தௌபாவுடைய சூரா ஏன் இறக்கப்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவங்களுடைய தௌபாவை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இன்று ஒரு 15வது ரக்காயத்திலே ஓதப்பட்ட ஒரு அருமையான ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே, உங்க சமுதாயத்துக்கு சொல்லுங்க, உங்க நபி தோழர்களுக்கு சொல்லுங்க, உங்க மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தான் நாம் இந்த உலகத்திலே அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நமக்கு கிடைத்த தகப்பன்கள், நமக்கு கிடைத்த தாய், நமக்கு கிடைத்த மனைவி, நமக்கு கிடைத்த பிள்ளைகள், நமக்கு கிடைத்த தொழில், நமக்கு கிடைத்த என்னென்ன விஷயம் இருக்கிறது, அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு என்ன எழுதினானோ தெளிவாக சொல்லிவிட்டார். அல்லாஹ் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு என்ன எழுதி வைத்தானோ அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனிமே அதுதான் என்ன செய்யும், நடக்கும். அப்ப நம்ம பொறுப்பை யார்கிட்ட விட்டுறணுங்க, யார்கிட்ட? ரப்புட்ட ஒப்படைச்சு. அதை பற்றி கவலையோ, அதை பற்றி சஞ்சலமோ, அதை பற்றி உள்ள மற்ற விஷயங்களோ பெரிதாக, ஏன்னா மனிதன் கவலைப்பட்டு குறிப்பாக தாய்மார்கள் கவலைப்பட்டு ஒண்ணுமில்லா விஷயத்துக்குலாம் கவலைப்படுவாங்க. தாய்மார்லாம் பெண்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. பொதுவான ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கடந்து போகக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். ஆனா பெண்கள் என்ன செய்வாங்க, அதை போட்டு உள்ளுக்குள்ள நினைச்சு இப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கோம்னா, இப்ப நம்ம போய் தலையில போய் தலானில போய் தலையை வச்சோம்னா என்ன வரணும், என்ன வருது, துக்கம் வருது. அப்படிதானே? தலானில போய் படுத்தா என்ன வரணும், தூக்கம் வரணும். துணைக்கால எடுத்தா துக்கம் தான் வருது. மனைவியை பற்றி, தொழிலை பற்றி, பிள்ளைகளை பற்றி ரப்புட்டு ஒப்படைச்சிடணும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், அவன்தான் நமக்கு மாபெரும் வழிகாட்டியாக தலைவனாக இருக்கிறான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். முஃமின்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். சும்மா நம்பிக்கை வைத்து சொல்வது கிடையாது, வாழ்க்கையில் அது கொண்டு வர வேண்டும். நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இந்த உலக வாழ்க்கை முஃமின்களுக்கு சிறைச்சாலை. இங்க நம்ம சந்தோஷமா வாழ வரல, இங்க நிம்மதியா வாழ நம்ம வரல. இந்த உலகம் நமக்கு கடுமையை தரும், ஏமாற்றத்தை தரும், வழியை தரும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் எழுதி வைத்தானோ அதை நடக்காமல் நமக்கு மௌத்து வராது. என்ஜாய் பண்ண நம்ம வரல. ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்கணும், கட்டுக்கோப்பா
டயத்துக்கு சாப்பாடு, கட்டுக்கோப்பு, நினச்ச போது ஜெயிலில் போய் மக்களை போய் பார்க்க முடியாது. கொடுமையான சிறைச்சாலைகள்லாம் எவ்வளோ இருக்கு உலகத்தில், கொடுமையான சிறைச்சாலைகள். அடுத்து ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இது சொர்க்கம். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கலையோ, யார் அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ரசூலை முஹம்மதை ரசூலாக யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த தீனை, இந்த ஷரீஅத்தை இஸ்லாமாக யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு இது சொர்க்கம். நம்மால் அதை பார்த்து பொறாமைப்படுறோமே, அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோமே. அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டான், இவங்களுக்கு இப்படி கொடுத்துட்டான், அல்ல எண்ணி கொடுக்குறான். அல்லாஹ்க்கு நமக்கு கண்ணே தெரியாதா சொல்கிறோமா இல்லையா? ஒரு சில நேரங்களிலே சோதனையை தாங்க முடியாமல், அதனால் அடிக்கடி போட்டு நான் சொல்வது உண்டு, எவ்வளவு வணக்கங்களை, இபாதத்துகளை நாம் அதிகமாக செய்வோமோ, எந்த இபாதத்தாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், அது நமக்கு நிம்மதியை தரும். அது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். சும்மா ரமஜான் மாதம் மட்டும் என்னது அப்படி வந்து பாவலா காமிச்சு அப்படி பள்ளி நிரப்புறதில்ல இஸ்லாம். நம்மளாம் அப்படி தான் நினச்சி வச்சிருக்கேன். ரம்ஜானில் தான் தொழுகணும். எப்படி? தொழுக தனி கடமை, தொழுக தனி கடமை. அது எப்பயுமே விடுறதுக்கு அனுமதி கிடையாது. நோன்பு தனி கடமை. எனக்கு என்னமோ அந்த வயிறு காலியாக இருக்கிறனால தான் என்னது வேறு வழியே இல்லைடா, பள்ளியாசலில் போனால் கொஞ்சம் நேரமாவது போகும் போல். சுபூவில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும், லுஹரில், அசரில், மகரிபில் வெளியே. இஷாவில் என்ன ஆயிரும்? ஏன்னா இஷாவில் உள்ள லோடு போயிடுச்சு, லோடு உள்ள போயிடுச்சு. அப்புறம் என்னது, அவ்வளோதான். ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தயவு செய்து வணக்கத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம், ரப்பிடம் ஒப்படைப்போம். ரப்பை எப்படி அடைவது? திக்ரை கொண்டு, துஆவை கொண்டு, குர்ஆன் ஓதுவதை கொண்டு, இஸ்திக்பார் செய்வதை கொண்டு தான் ரப்பை நாம் பெற முடியும். ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து கொண்டு தான் இருப்பார். பக்ரால் அல்லாஹ் சொல்கிறார், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் ஃபில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே வறுமையையும் அதை சொல்லி தான் உங்களை பயன்படுத்துவான். கொடுத்துடாத, செய்யாத, வச்சுக்க, சேமிச்சு வச்சுக்க, அதை வாங்கி போடு, இதை வாங்கி போடு. ஒயமுருக்கும் ஃபில் ஃபஹ்ஷா, கெட்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஏவுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய அன்பார்ந்த மாதார்களே, அல்லாஹ் சொன்னது போல அவன் நமக்கு என்ன எழுதினானோ அதுதான் இதுவரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்கும். ரப்பிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல விதமான சலாஹித்தான சாலிஹான அந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளை நல்ல முறையிலே நோற்று வணக்கங்களை, இபாதத்துகளை செய்யக்கூடிய நடிகாராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தில் ஃபர்தான நோன்பை அதாவது இந்த நோன்பை நீயச் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.